சூத்திரம் ஆண்டவரே, தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 147வது வசனத்துல வாசிக்கப்போம். சூத்திரம் ஆண்டவரே, அவர் உன் வாசலின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டில் தாப்பாலை என்னை பலப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன தாப்பாலை பலப்படுத்தி நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்ம வீட்டுல ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உச்சிதமான கோதுமை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தானியத்தில் நம்மளுக்கு ஏதாவது குறைவா இருக்கு, அந்த நாள்ல நம்ம வீட்டுல நம்ம எதுக்காவது நம்ம புலம்புறோமா, இந்த நாள்ல தேவன் நம்ம கேட்கல, இந்த காலை வேளையில அவரு மன்னாவை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள்லயும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மன்னாதான். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம பெற்று கொள்ளும் போது கண்டிப்பா தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அப்படியே நிக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு அப்படியே அருள செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது போல தேவன் என்ன உச்சிதமான கோதுமையும் கொடுத்து நம்ம பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தையும் அனைவத்தையும் தானியத்தையும் ஆசீர்வதித்து பஞ்சை போல உயர்ந்த மலைகளையே என்ன சாம்பலை போல உயர்ந்த பனிகளையும் தருகிறாராம். ஆமென். அல்லேலூயா. இந்த வெயிலுக்கு அந்த பனி மலையை நம்மளுக்கு கொடுக்கும் போது எப்படி இருக்கும், அப்படியே குழு குழுன்னு இருக்கும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப அது போல ஒவ்வொன்றையும் நமக்கு தேவனோட வார்த்தையை அருளி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அவரோட வார்த்தையை பூமியில அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மகா தீவிரமாய் நம்ம அந்த வார்த்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை பெற்று கொள்ளும் போது அந்த மன்னாவை நம்ம ருசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம அசட்டை பண்ணிட்டு அது என்னமோ வார்த்தை அப்படிங்கறதல்ல, அவரோட வார்த்தை நம்மளுக்கு தான் அனுப்பி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தை நம்ம பெற்றும் கொள்ளணும், அதை கேட்கவும் செய்யணும், அதுவும் போல நம்ம நடக்க செய்யணும். இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா சொன்னீங்கல்ல, இந்த நாள்ல எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை வைத்து நம்ம தானிக்கும் போது அப்படியே நமக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கூட, கடன் பிரச்சனையா, கடன் பிரச்சனைக்கு ஒரு வசனத்தை வச்சு ஜெபிச்சீங்கன்னா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும். உபாகம் 28:12 எடுத்து வச்சு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அனைத்து ஜாதிக்கும் நீ கடன் கொடுப்பாய் சொல்ல வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நீங்க எவ்வளவு கடனா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, நீங்க அந்த வார்த்தை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்னா உங்க கடன் இருந்த இடம் இல்லாம போய்விடும். ஆமென். எப்படி மறைதெல்லாம் சரியாது, ஏன்னா நாங்க ருசிச்சிருக்கிறோம், அதனால உங்களுக்கும் வார்த்தைய நாங்க சொல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையில தான் எதுக்கு சுகமில்லாததுக்கு ஒரு வார்த்தை, நமக்கு கட்டுகள் இருக்கா, பிசாசு கட்டுகள் இருக்கா, அதுக்கு ஒரு வசனம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை வச்சு நம்ம அது தானிக்க தானிக்க தேவனோட அந்த வார்த்தை வைத்து கேட்க கேட்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம இப்ப இருக்கிறோமோ அந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே மறைந்து போய்விடும். ஆமென். அல்லேலூயா. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களை அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் என்று சொல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
அதான் ஏன்னா கல்மலைகளை அனுப்பினாலும் தேவனோட வார்த்தை ஏன்னா அந்த காற்றை அனுப்புகிறாராம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எதுலயாவது அந்த சோதித்து கொண்டு இருந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், மலை போல கல்மலை போல வந்தாலும் அவர் ஒரு காற்றை அனுப்பி அதை அப்புறப்படுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஒரு சுழற்காற்று போல எடுத்து போட்டு விடுவார். ஆமென் ஹல்லேலூயா. அது போல அதனால நம்ம ஒன்றுக்கும் இந்த நாள்ல கவலைப்படவே வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. அது போல நம்மளுக்கு இஸ்ரவேல்ல இருந்து ஏன்னா பிரமாணத்தை அனுப்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா யாக்கோபுக்கு அந்த அனுப்புன அந்த இஸ்ரவேல்ல அந்த பிரமாணம், அந்த பிரமாணத்துலதான் எல்லாமே இருக்குது. அந்த பிரமாணத்தை படி நம்ம நடக்க நடக்க அதை கேட்டாலே போதும். கேட்கும் போதே அந்த நாள்ல நம்ம பிரச்சனை மாறிவிடும். ஆமென் ஹல்லேலூயா. பிரச்சனையே நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஆலயத்துக்கே போறோம், என்ன பண்றோம், எல்லா கஷ்டத்தையும் போய் சொல்றோம். சொல்லிட்டு ரெண்டாவது நீங்க அதோட மறக்கல, ரெண்டாவது என்ன பண்ணிடுறீங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு மறுபடியும் ஒரு மூட்டையை கட்டி தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறீங்க. அதுதான் நம்மளோட பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. நம்ம ஒரு பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அங்கேயே வச்சிட்டோம்னா அப்ப நம்ம ரிலீஃப் ஆகி வரணும். ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் தான். ஏன்னா எபிரேயர்ல எல்லாம் படிச்சோம்னா விசுவாசத்தை பத்தி அவ்வளவு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். ஏன்னா சாராலும் ஆபிரகாமும் விசுவாசிக்கலைன்னா 100 வயசுல ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்க முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. அவங்க விசுவாசம் தான். ஆபோல் மரித்து கூட இன்னும் அவரை பத்தி பேசப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவரோட காணிக்கை, ஏன்னா முதல் முறையாக விசுவாசமா அவர் செய்த அந்த காணிக்கை தேவனுக்கு முழு மனதோடு கொடுத்ததுனால இன்னும் ஆபோலை பத்தி நம்ம பேசி கொண்டிருக்கோம். ஆபோலை போல விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருவரும் விசுவாசத்தை பத்தி, ஏன்னா நோவா காலத்துல நோவா எவ்வளவெல்லாம் காரியம் பண்ணினாரு. அவரோட விசுவாசம் தேவன் பேர் சொல்லி அழைத்து அவரே தான் தேர்ந்தெடுத்தார். பேழையை கட்ட சொல்லி அத்தனை மக்களையும் போய் சொல்ல சொன்னார். யாருமே நம்பல. இருந்தாலும் அவர் விசுவாசமா பேழையை கட்டினார். அத்தனை வெறும் அந்த மிருக ஜீவனை எல்லாம் ஏத்தி அவர் மட்டும், அத்தனை பேர் உலகமே அழிந்தாலும் அவர் மட்டும், அவங்க குடும்பம் மட்டும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்படி ஒவ்வொன்னா எபிரேயர்ல படிக்கும் போது நம்ம எல்லாமே எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு போல நம்மளும் விசுவாசமா இருக்கணும். அது போலதான் இந்த வார்த்தைய விசுவாசமா இந்த நாள்ல நமக்குத்தான் நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா இந்த ஆசீர்வாதம் நம்மள கடந்து வருகிறது. ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், அதன்படியா செய்யணும். அதை கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை பிரயாசப்பட்டு ஒரு நாள்ல வார்த்தையை மண்ணாவ கொடுக்கிறோம்னா அந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளணும். இதுல என்ன வார்த்தை இருக்குது என்று அறிந்து நம்ம அதன்படி அதை தானிக்கும் போது கண்டிப்பா உங்க மனதுல அந்த வார்த்தை நிக்கும் போது கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க எதுல குறைபாடா இருக்கோ அந்த குறைவுகள்லயா நீக்க தேவன் மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதரிக்கிறோம் அந்த காலை வேளையில ஆண்டவரே சங்கீதம் 147 ஆண்டவரே நாங்க தானித்தோம் சுவாமி. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே உன் தாப்பாலை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை அனைவரையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அவர்கள் தாப்பாலை பலப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் பிள்ளைகளும் ஒவ்வொரு தாய் தகப்பனே ஒவ்வொருவரை அனைவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே. அது போல தகப்படி உச்சிதமான கோதுமையை உனக்கு அருள்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தானியம் எண்ணெயும் தகப்பனே வீட்டுல எதுல குறைபாடாக இருக்கிறதோ ராஜா எல்லாத்தையும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நீங்க மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே. அவருடைய குடும்பத்தில் பெருகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட விசுவாசத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே உன் தகப்பனே யாக்கோபுக்கு அனுப்புற இஸ்ரவேலின் பிரமாணத்தின்படி ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். இந்த பிரமாணத்தின்படி ஒவ்வொருவரும் நடக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இப்ப நாங்க தானித்த ஒவ்வொரு வார்த்தையின்படிக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொரு பெரியோர் சிறியர் பாக்குற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட
உடம்பு சரியில்லாதவங்க, ஆண்டவரே நடக்க முடியாதவங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்களா, இந்த வேலையில நாங்க தகப்பனே பாரத்தோடு செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆண்டவரே நீர் மாத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ராஜா. தகப்பனே உன் கரம் வெளிப்படட்டும் சுவாமி, ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ராஜா. தகப்பனே எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, இந்த காலை வேலையில ஆண்டவரே அனைவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சுவாமி. உங்க கரம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு மேலும் உங்க கரம் வெளிப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க கண்ணோக்கமாக இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க அறிந்து இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.